ஹாய், இந்த வருஷம் தீபாவளி செலிப்ரேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜிபி கோல்டன் பீச் ரெசார்ட்டில் இருக்கிற கொர்க்கை அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் தான். போன உடனே அங்கேருந்து ஒரு ஊஞ்சலை பார்த்துட்டு நேராக அதில் போய் உட்காந்து ஆட ஆரம்பித்தேன். சாப்பிட்ணுன்றது கூட மறந்து. பொதுவாகவே விஜிபினாலே ரொம்ப இயற்கை அழகோடு இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெயின் ஹைலைட்டாக அந்த வாசல்லே வந்து ஒரு ஊஞ்சல் வச்சுருக்குறாங்க. அதை ஒட்டி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டே இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பேருக்கேற்ற மாதிரியே உள்ளே வந்து இந்த ராஜா காலத்து செட்டப்லாம் இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்களோட டேபிள் அரேஞ்ச்மெண்ட்டுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்படின்னாலும் ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது சிக்கன் சூப்பு. அந்த சூப்பை விட அவங்க சர்வ் பண்ண அந்த கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்னடா எங்கே இதெல்லாம் பிடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி. பொதுவாக நான் வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போனால் காக்டெயில்ஸ்லாம் ட்ரை பண்ணுவேன். இங்கேயும் ட்ரை பண்ணேன். நிஜமாகவே சூப்பராக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது நாங்கள் ட்ரை பண்ணது மீன் பொழிச்சல். இதெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சோம்னா நமக்கு வராது ஒழுங்காக. ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே நிஜமாகவே ரொம்ப ஹைலைட்டடாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கறி சோறு அண்ட் சிக்கன் கறி சோறு. இது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு நிறைய சைட் டிஷ்ஷஸ் கொடுத்துருந்தாங்க. பீட்ரூட் ரைத்தா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து சிக்கன் பள்ளிப்பாளையம் வந்து சிக்கன் பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் அதை ட்ரை பண்ணோம் அங்கேயும். ஸோ அதில் வந்து அந்த தேங்காய் பீசஸ் போட்டிருப்பாங்க. அது நெய்யில் வறுத்து போட்டிருப்பாங்களான்னு தெரியல. அவ்வளோ ஃப்ளேவர்டாக சூப்பராக இருந்துச்சு. என் பொண்ணு வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கி தான் எனக்கு அதுவா இல்லை காக்டெயிலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காக்டெயில் தான். ஸோ ஃபைனலாக குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் வந்தோம். ஆக்சுவலி மனசே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. இப்படி சாப்பிட்டுட்டு தான் வெளியில் வந்துட்டு இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். மஸ்ட் ட்ரை ரெஸ்டாரண்ட் இது. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி சர்ச் பண்ணி வந்து இந்த ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள்.